ஓகே கிரேட். ஸோ இங்கே எத்தனை பேர் பேரண்ட்ஸ்? பேரண்ட்ஸ் 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 நீங்கள் பேரண்ட் இல்லையா? யாருமே பேரண்ட்? கிராண்ட் பேரண்ட்ஸ்? ஓகே கிரேட், தேங்க்யூ. அண்ட் எத்தனை பேருக்கு ஐ வாண்ட் டு கிவ் த பெஸ்ட் ஃபார் மை சைல்ட் அப்படிங்கிறது இருக்கு? என் குழந்தைக்கு நான் என்ன முடியுமோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட் தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு இருக்கு? நோ, உங்களுக்கு இல்லையா சார்? யூ டோன்ட் வாண்ட் டு கிவ் த பெஸ்ட் டு யுவர் சைல்ட்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஓ எஸ், ஆஃப் கோர்ஸ், ஆஃப் கோர்ஸ். எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட், என்னால கொடுக்க முடிஞ்ச பெஸ்ட்ங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? வேர்ல்ட் மைட் டிசைட் 100 திங்ஸ். மை கொஸ்டின் இஸ், எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட், என்னால கொடுக்க முடிஞ்ச பெஸ்ட், am I giving it to my children? Is that your intention? Yeah? Okay. So the world might set different standards. That's not what I'm speaking about. As a parent by heart, எனக்கு என்ன கொடுக்கணுமோ என்னால முடிஞ்சது அது கொடுக்குறேன். இல்லைன்னா நீங்களாம் இங்க இருப்பீங்களான்னு கூட டவுட் தான். ஏன் வந்து ஒரு பிளே ஸ்கூல் கொண்டு வந்து விடுறோம்? பிகாஸ் வீட்டில் இருக்கிறத விட இங்கே வந்தால் மேபி மை சைல்ட் வில் லேர்ன் சம்திங் பெட்டர் அப்படிங்கிறதுனால தான். ஓகே, ஹவு மெனி ஆஃப் us want our child to be healthy? என் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, பிரெக்னன்சிக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கோமோ இல்லையோ? த மொமெண்ட் யூ பிரெக்னென்ட் யோசிக்கிறீங்களா இல்லையா? எஸ். ஓகே, ஹவு மெனி ஆஃப் us are acting towards it? குழந்தை ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வேணுங்கிற விஷயங்களை நான் மேக்சிமம் செய்யறேன் அப்படின்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஓகே, சொல்ல முடியலையா? ஓகே, என்ன செய்யறீங்க? எதனால அது சொல்ல முடியலன்னு நினைக்கிறீங்க? ஓகே ஓகே, அவங்களுக்கு எப்படி தெரியுது இதெல்லாம்? ம், ஓகே. ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உங்க சூழல்ல அது நிறைஞ்சு இருக்கு, அதனால அதை கேட்கறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, குழந்தைங்க நம்ம சொல்லி தர விஷயங்களை விட சூழ்நிலையில இருக்கிற விஷயங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. குறிப்பா 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. அந்த ஸ்பாஞ்சில் அதுக்கு தண்ணி தெரியாது, பால் தெரியாது, அழுக்கு தெரியாது. நீங்க ஸ்பாஞ்ச் வச்சீங்கன்னா எப்படி எதுனாலும் உரியும், எந்த லிக்விட்னாலும் எடுத்துக்கணும். அதே மாதிரி சூழ்நிலையில என்ன இருக்கு? சூழ்நிலை வந்து அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், பாக்குற மீடியாவா இருக்கலாம், சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கலாம், வரப்போற கெஸ்டா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இவங்கெல்லாம் என்ன வச்சிருக்காங்களோ அதை பார்த்து அங்க என்ன இருக்கோ அதை தான் இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ உங்க வீட்டுல வந்து அம்மாவோ அப்பாவோ எந்த பேட் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, ஆனா குழந்தை ஏதோ ஒரு பேட் வேர்டை வெளியில பார்த்துருச்சு, வந்து யூஸ் பண்ணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, அந்த வேர்டை சொல்லி பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் ஃபுட்லயும் வந்து நீங்க வீட்டுல என்னதான் வந்து ஒரு அளவுக்கு கைட்லைன்ஸ் வச்சிருந்தாலும் உங்க சூழ்நிலை சரியில்லைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அது வேணும் அப்படிங்கிற உந்துதல் வரும். சூழ்நிலையை யார் உருவாக்குறா? நம்ம தான். ஒரு நாள் சாப்பிட்டா என்ன ஆயிட போகுது? அங்க இருந்து ஆரம்பிக்குது. அந்த ஒரு நாள் ஒவ்வொரு நாளாவும் ஆகுது. பர்த்டே பார்ட்டி கொண்டாடுவீங்களா? யாரெல்லாம் பர்த்டே பார்ட்டி பண்றீங்க? என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவீங்க? அதுல கேக் எப்படி எப்படி சூஸ் பண்ணுவீங்க? கலர்ஃபுல்லா, பயங்கர கான்செப்டா? எஸ். ஸோ இந்த கலர் நம்ம பர்த்டே செலிப்ரேஷனே ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி கேக் கட்டிங் இதெல்லாம் கிடையாது. நீங்க செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? நீங்க யாராவது உங்களோட பர்த்டே பார்ட்டி கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? கிடையாது. ஸோ ரீசெண்டா வந்திருக்கிற ஒரு ட்ரெண்ட் அது, லாஸ்ட் 2 டிகேட்ஸ் தான். ஓகே, ஆனா நம்ம கேக்கை எப்படி சூஸ் பண்றோம்னா, குழந்தை ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக தான் அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றது. ஆயுஷ் ஹோமம்னு பண்ணுவோம் அந்த காலத்துல, கோவிலுக்கு போகிறது, ஒரு சில நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறது, இப்படிதான் நம்மளோட கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ நம்ம அதை மறந்துட்டு வெறும் ஒரு செலிப்ரேஷன் ஆஸ்பெக்டா கொண்டு போய் ஹெல்த்ங்கிற எசன்ஸை தூக்கி வெளியே போட்டுறோம். எப்போனா அந்த கேக்கு கலரா இருக்குமா, பார்க்க அழகா இருக்குமா அப்படிங்கறத பாக்குறோமே வழியா இது சாப்பிட்டா குழந்தை நல்லா இருக்குமான்ற அந்த கேள்வி கேட்கறது இல்லை. எத்தனை பேர் வீட்டுல பர்த்டே பார்ட்டிக்கு அப்புறம் குழந்தைக்கு சளி அதிகமா இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை வருது? பார்ட்டி முடிஞ்ச அடுத்த நாளே ஃபீவர் வருதா இல்லையா? ஏன் வருது? கேக்கு, அது கூட ஜூஸ், அதுவும் ஹை ஆன் சுகர். கேக்கு ஹை ஆன் சுகர் பிளஸ் அதுல எக்கச்சக்க மருந்து, கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறம் கொடுக்குற ஸ்நாக்ஸும் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே மோசமான ஸ்நாக்ஸ் தான் கொடுக்குறோம். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இம்யூனிட்டியை ஆஃப் பண்ணிடும். ஓகே, நம்ம கொடுக்குற ஃபுட்டும் இம்யூனிட்டி ஆஃப் பண்ற மாதிரி.
நம்ம நிறைய குழந்தைங்க ஒரே இடத்துல கூப்பிடுறோம். ஸோ என்னுடைய இம்யூனிட்டி ஸ்விட்சை நான் சுகர் லோட் பண்ணி ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு லோட் ஆஃப் சுகர் சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு இம்யூனிட்டி வேலை செய்யாது. அந்த நேரத்தில் நான் வெளியிலேருந்து நிறைய பேரையும் வீட்டில் கூப்பிட்டுருக்கேன். இப்போ பல விதமான மைக்ரோப்ஸ் அந்த இடத்துல இருக்கு. இம்யூனிட்டி ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடுறேன். என்ன ஆகும்? இன்ஃபெக்ஷன் ஆகும். எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா பேர் மினிமம் சளியாவது வரும். சளி வந்தா அந்த காலம் மாதிரி ஏதோ ஒரு கஷாயம் கொடுத்தா சரியாகுதுன்ற கான்செப்ட் இன்னைக்கு இல்ல. எடுத்த உடனே வீசிங், நெபுலைசர்னு அடுத்தடுத்த லெவல் போகுதா இல்லையா? எத்தனை பேர் குழந்தைங்களுக்கு இங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்கா? சோ பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம செலிப்ரேஷன் ஒரு விஷயமும் எப்படி பண்றோம் அப்படிங்கறதுல இருந்து. முன்னி மாதிரி நம்ம இப்போ வெளியில சாப்பிடுறதுங்கிறது இன்னைக்கா ஒரு நாள் பண்றது இல்ல. ஒரு 20 வருஷம் முன்னாடி நீங்க வெளியே எத்தனை மாட்டிமா சாப்பிட்டுருப்பீங்க ஒரு மாசத்துல? அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இப்போ வாரம் போறோமா இல்லையா? வாரம் கேக்கு, பிஸ்கெட்டு, ஜங்கு வாங்குறோமா இல்லையா? வீட்டுல நிரந்தரமாவே ஸ்நாக்ஸ் டப்பான்னு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா இல்லையா? இதெல்லாம் பெர்மனண்டா இம்யூனிட்டியை ஸ்விட்ச் ஆஃப் பண்ற விஷயத்த வீட்லயே வச்சிருக்கிறது. இது வீட்டுல இருக்கிற வரைக்கும் காஃப் சிரப்பு, இன்ஹேலர்ஸ், மெடிசின்ஸ் பெர்மனண்டா இருக்கத்தான் செய்யும். இந்த மருந்தெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? What should be the action? இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். குடுக்கவே கூடாதுங்கிறது இல்லை, எதெல்லாம் குடுக்கலாங்கிறது இருக்கு. நீங்க நார்மலா ஃப்ரை பண்ண முறுக்கு தரலாம், நார்மல் சிப்ஸ் தரலாம். பட் எப்போ ஒன்று பேக்கேஜ்டா ஆகி அதுல ஐஎன்எஸ்னு பல நம்பர்ஸ் வருதோ, அதுல நமக்கு வீட்டுல வாங்கி செய்ய முடியாத சில நம்பர்ஸ்லாம் அதுல இருக்கும், சில கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும், சில இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபுட்டை மட்டும் தவிர்க்கணும். பிஸ்கெட், நார்மல் பிஸ்கெட் வாங்கலாம், ஹோம் பேக்டு பிஸ்கெட்ஸ் வாங்கலாம், அது நீங்களே செஞ்சு வைக்கலாம். இல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வச்சு அவங்க கிட்ட இருந்து வாங்குறது அந்த மாதிரி செய்யலாம். லட்டூஸ் அந்த மாதிரி செய்யலாம். வீட்டுல ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை என்கரேஜ் பண்ணலாம். எப்படி என்கரேஜ் பண்ணலாம்னா, நீ சாப்பிடுன்னு இல்லை. நான் சாப்பிட்டா என்னை பார்த்து என் பையன் சாப்பிடுவான். நான் சாப்பிடலன்னா என் பையன் நான் சாப்பிட மாட்டான். என் ஃபேமிலி சாப்பிடாத அவன் மட்டும் எடுத்து சாப்பிட மாட்டான். ஸோ நான் அந்த சூழ்நிலையை உருவாக்கணும். ஓகே, செய்வீங்களா? Will you make this change? Will you think about this next time about your birthday party? Yeah, birthday party design பண்றீங்கன்னா கேக்க ஹோலிஸ்டிக்காவும் பண்ண முடியும், without colors பண்ண முடியும். There are lot of home bakers who do healthy baking. அந்த மாதிரி கேக்க கான்செப்டை கொண்டு வந்து நீங்க பண்ணீங்கன்னா செலிப்ரேட்டும் பண்ணலாம், பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கலாம். Okay, so if you don't want nebulizers, if you don't want to give your child medicines, antibiotics, இதெல்லாம் தரக்கூடாது, டாக்டர் விசிட் குறைக்கணும்னா நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது உங்களோட கிச்சன்ல. நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது என்ன ஃபுட் தர போறீங்கன்றதுல. இஸ் திஸ் கிளியர்? யா, ஓகே, தேங்க்யூ.